வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது அதாவது சீயம், இனிப்பு சீயம். அது வந்து சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு சீயம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று நல்லா உப்பு போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் நாட்டு சக்கரை. இது எல்லாத்தையும் மொத்தமாக பிணைஞ்சிக்கணும். இப்போ வந்து முதல்ல என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். அப்புறம் என்னோடய சேனலில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே தேவையான பொருட்கள் கொடுத்துருவேன், நீங்கள் பார்த்து கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு தேவையான உளுந்த மாவு, நான் இட்லிக்கு ஆட்டும் போதே உளுந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி பச்சரிசி மாவு, அப்புறம் நெய் ஒரு சொட்டு வேணும், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வேக வச்சுருக்க இந்த சக்கரவள்ளி கிழங்கோட ஒரு துளி நெய், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சீயத்துக்கு உருண்டையெல்லாம் உருட்டி வச்சாச்சு. இப்போ வந்து உளுந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து மேல் மாவு பிசைய போகிறோம். இதுக்கு வந்து இப்போ வந்து நான் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து வறுத்த மாவு, இருக்காத மாவு எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இதை பார்த்து போட்டு பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பிணைஞ்சிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம உளுந்த மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்தாச்சு, உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இப்படி போடும்போது இந்த அப்படி உருண்டையாக விழுகணும். இதுதான் வந்து பக்குவம். இதுக்கு மேலே வந்து இப்போ கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் உருண்டை வந்து ரொம்ப கல்லாக போயிடும். இப்போ எப்படி போடுறதுன்னு எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இந்த மாவில் போட்டுக்குங்க. போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி மாவை தூக்கி இதில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்பூனாலே அப்படியே இந்த மாவை, இந்த உருண்டையை வந்து அப்படியே எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே போடுங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு உருண்டையும் போடுறேன். தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல போட்ட சீயம் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மெதுவாக பொறுமையாக இப்படி திருப்பி விடுங்க. இன்னொரு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு நம்மளுடைய அதாவது சக்கரவள்ளி கிழங்கு சீயம், இனிப்பு சீயம். இப்போ இதை வந்து எடுத்து வரேன். கொஞ்சம் ஆற ஒட்டி தான் நம்ம வந்து சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வந்துட்டு மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஆற ஒட்டி இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த மிச்சம் இருந்த மாவில் நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து கொட்டி இப்போ இதை வந்து கார சீயமாக போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க. இப்போ நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு சீயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. அப்புறம் இந்த மிச்சம் இருந்த மாவில் மசாலா சீயமும் போட்டிருக்கேன், அதுவும் அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.